டெய்லி கீழே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்குது, பிள்ளைங்க மண்ணில் கை வைக்கிறது, அதுங்களை மிரட்டுறது அப்படின்னு சொல்லி டெய்லி அதே வேலையை பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப போர் அடிச்சுட்டா. அப்புறம் தான் சரின்னு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி இந்த பிள்ளைங்களை இங்கே உட்கார வச்சு விளையாட வைக்கிறதுக்கு மேட்டூர் பார்க்குனாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு பிளானை போட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்தாங்க. வந்தோடனே சரி ஓகே ஆட்டோலேயே போயிடலாம், பஸ்ல எல்லாம் போனால் குழந்தைங்களை வச்சுட்டு அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆட்டோலேயே போயிட்டு அங்கே போய் விளையாட விட்டோமா. ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஊஞ்சல் விளையாடும் போது அப்படியே எல்லாருக்கும் கண்ணு சொருகிடுச்சு. தலை குளிச்சதுக்கு அதுக்கும் பயங்கர தூக்கம் அதுங்கெல்லாம். அப்புறமா ஊஞ்சலை விட்டு இறக்கி விட்டோன்னா அப்புறம் ஹாயாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் விளையாடி முடிச்சோன்னா பசி எடுத்துருச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் நாங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பா மறுபடியும் பாம்பு பார்க்கணும் பாம்புன்னு சொல்லிட்டே இருந்தாளா, அவளே இந்த கூண்டுக்கிட்ட போய் அவளே மேலே ஏறி உட்காந்து அப்புறம் பாம்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறமா வீட்டுக்கு போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிட்டு வந்தோன்னா அப்புறம் எங்களுக்கு ஊஞ்சல் ஆடணும் போல ஆசையாச்சு. அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் விளையாடிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அவங்களும் ரொம்ப காலிலேருந்து தூங்கவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. சரின்னு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தூங்க வச்சுட்டு அப்புறம் நாங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் இந்த டேவே ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.